Welcome to all. Today we have discussed about continuation of second unit, goodwill, valuation of goodwill and shares. First we have discussed about valuation of goodwill. So I have sent it the PDF for factors affecting the value of goodwill. So ஒரு குட்வில்லை வேல்யூ பண்ணும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருந்தேன், அதை நோட் பண்ண சொல்லியிருக்கேன். உங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்கோ. ஸோ குட்வில் அப்படிங்கிறதுக்கு மீனிங் நான் அனுப்பலை. ஏன் அனுப்பலை அப்படின்னா வேற ஆக பிஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நமக்கு குட்வில் அப்படிங்கிறது தெரியும். ஸோ குட்வில் இஸ் intangible asset that arises a result of the acquisition of one company by another premium value. ஸோ ஒரு கம்பெனியோட குட்வில் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் இன்டான்ஜிபிள் அசெட்டு. ஒரு கம்பெனியோட ரெப்புடேஷனே புகழே எதை பேஸ் பண்ணி தான் அப்படின்னா குட்வில்லை பேஸ் பண்ணி தான் இருக்கும். Goodwill is a brand name of the company. Goodwill is a brand name of a company. ஸோ ஒரு கம்பெனியை இன்னொரு கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணுறான் அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி தான் அதனோட வேல்யூ இருக்கும் அப்படின்னா அதனோட விலை இருக்கும் அப்படின்னா அந்த கம்பெனியோட குட்வில்லை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தட் இஸ் த சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் குட்வில். ஸோ நமக்கு ஏற்கனவே குட்வில்லை பற்றி தெரியும், நிறைய படிச்சிருக்கோம். ஸோ அதனால் டேரெக்டாக அடுத்த ஹெட்டிங்க்கு வரேன், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த வேல்யூ ஆஃப் குட்வில். ஸோ ஒரு குட்வில்லை வேல்யூ பண்ணும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அந்த குட்வில்லை அஃபெக்ட் பண்ணுறோம். மொத்தம் 7 ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. சி ஒன் பை ஒன். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் லொக்கேஷ்னல் ஃபேக்டர். ஸோ லொக்கேஷன் இஸ் அ பிளேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இஃப் த ஃபார்ம் இஸ் சென்ட்ரலி லொக்கேட்டட் ஆர் லொக்கேட்டட் இன் வெரி ப்ராமினன்ட் பிளேஸ் இட் கேன் அட்ராக்ட் மோர் கஸ்டமர்ஸ் ரிசல்ட்டிங் இன் அன் இன்க்ரீஸ் இன் டர்ன் ஓவர். ஸோ ஒரு கம்பெனியோட குட்வில்லை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னன்னா அந்த கம்பெனி எந்த பிளேஸில் ரன் ஆகுது அப்படிங்கிறது தான். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராமினன்ட் பிளேஸ். ஸோ ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல குட்வில் கிடைக்கும். நிறைய பீப்புள்ஸ் நிறைய பப்ளிக்ஸ் ரீச் பண்ணுவாங்க. இட் கேன் அட்ராக்ட் மோர் கஸ்டமர்ஸ். அந்த பிளேஸே என்ன செய்யும் அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணும். தேர்ஃபோர் லொக்கேஷனல் ஃபேக்டர்ஸ் should always be considered while ascertaining the value of goodwill. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இட்ஸ் அ ஃபஸ்ட் ஃபேக்டர். The locational factor should always ascertaining the value of goodwill. So value of goodwill ascertain பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஃபேக்டரே என்ன தான்? Location factor, the business place. That is the first one. The second one, time factor. So time factor, time dimension is another factor which influence the value of goodwill. So this is one of the another factor. The comparatively old firm will enjoy more commercial reputation than the other ones, since the old one is better known to its customers, although both of them may have the same locational advantages. So that is a comparatively old firm. So ஒரு புது கம்பெனி அப்படின்னா ஒரு பழைய கம்பெனியை புது கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணுறான் அப்படின்னா அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஓல்டு கம்பெனி நல்ல நேம் வாங்கின கம்பெனி, பிராண்டட் கம்பெனி அப்படின்னா அந்த கமர்ஷியல் ரெப்புடேஷன் அவனுக்கு வணிக ரீதியான இருக்கக்கூடிய அந்த புகழ் என்ன செய்யும் அப்படின்னா தட்ஸ் அ டைம். அந்த டைமில் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஓல்டு கம்பெனியோட நேம் யாருக்கு வந்துடும்? நியூ கம்பெனிக்கு வந்துடும். தட் இஸ் கஸ்டமர் ஆல்தோ போத் ஆஃப் தம் மே ஹாவ் த சேம் லொக்கேஷன் அட்வான்டேஜஸ். அப்போ ரெண்டு கம்பெனிக்கும் ஒரு சேம் அட்வான்டேஜஸ் கிடைக்கும், லொக்கேஷன் அட்வான்டேஜ். தட்ஸ் அ டைம் ஃபேக்டர். த நெக்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், திஸ் இஸ் த அனதர் ஃபேக்டர் which is also influence the value of, it is another factor for name which influences the value of goodwill, which includes. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை பேஸ் பண்ணி த நேச்சர் ஆஃப் குட்ஸு, ரிஸ்க் இன்வால்வ்டு, மொனாபலிஸ்டிக் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அந்த குட்ஸோட நேச்சர் என்னென்ன ரிஸ்க்ஸ் இன்வால்வ் ஆகும், என்னென்ன இடர்பாடுகள் இருக்கும், மொனாபலிஸ்டிக் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் முற்றுரிமை இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தட் இஸ் அ நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் வில் பி அஃபெக்டட் இன் வேல்யூ ஆஃப் குட்வில். தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பேட்டன்ட்ஸ் அண்ட் ட்ரேட்மார்க்ஸு, ஈஸி அக்சஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், these factors are considered as the nature of the business பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் குட்வில்லை வேல்யூ பண்ணும்போது இட் should be affected on the basis of valuation. ஸோ ஒரு குட்வில்லை வேல்யூ பண்ணும்போது இந்த ஃபேக்டர்ஸும் என்ன செய்யும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். தென் த கண்டினியூஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஃபோர்த் ஒன், கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ கம்பெனிக்கு தேவையான மூலதனம் எவ்வளோ தேவைப்படுது. மோர் பையர்ஸ் மே பி இன்ட்ரெஸ்டட் டு பர்ச்சேஸ் எ பிஸ்னஸ்
which requires comparatively small amount of capital but rate of earning profit is high and consequently raise the value of goodwill. So more buyers may be interested to purchase a business. நிறைய buyers என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். which requires comparatively small amount of capital. ஸோ கம்பேர் பண்ணும்போது அங்கே தேவைப்படுறது என்ன இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்கும். பட் ரேட் ஆஃப் ஏர்னிங் ப்ராஃபிட் இஸ் ஹை. பட் அந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை லெவலில் இருக்கும். அண்ட் கான்சிக்வெண்ட்லி அட் த சேம் டைம் எந்த ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் ஹை லெவலில் போகுதோ அதனோட தொடர்புடைய ரைஸ் த வேல்யூ ஆஃப் குட்வில். ப்ராஃபிட் அதிக லெவலில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியோட குட்விலும் என்ன செய்யும், இட் ஷுட் பி ஹை லெவல். ஸோ தட்ஸ் அ பாயிண்ட். அப்போது ஒரு கம்பெனியை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்தாலும் ஸோ அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதை கம்பேர் பண்ணும்போது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஸ்மால் அமௌண்ட்டாக தான் இருக்கும். கம்பெனியோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தான் இருக்கும், ஸ்மால் அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த கம்பெனி ப்ராஃபிட் அதிகமாக ஏர்ன் பண்ணுறான் அப்படின்னா அந்த ப்ராஃபிட் அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு குட்விலோட வேல்யூ எப்படி தான் இருக்கும், ஹை லெவலில் தான் இருக்கும். ஸோ ஆன் த கான்ட்ரரி ஃபார் எ பிஸ்னஸ் விச் ரெக்வயர்ஸ் லார்ஜ் அமௌண்ட். அப்போது பிஸ்னஸோட அமௌண்ட்டு கேபிட்டல் அமௌண்ட்டுன்னு பார்த்தா கம்மி, ஆனால் ப்ராஃபிட் அதிகமாக ஏர்ன் பண்ணும்போது குட்வில் அமௌண்ட்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் என்ன செய்யுது அப்படின்னா இட் ஷுட் ரெக்வயர்ஸ் லார்ஜ் அமௌண்ட், அதிகமான அமௌண்ட் தேவைப்படுது ஆஃப் கேபிட்டல். பட் த ரேட் ஆஃப் ஏர்னிங் ப்ராஃபிட் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ். பட் லார்ஜ் அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது பட் த ரேட் ஆஃப் ஏர்னிங், அதே ஏர்னிங் ப்ராஃபிட்டோட ரேட்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது லோவாக இருக்கும். So no buyer will be interested to have the business and hence goodwill of the said firm is pulled down. அப்போ will be interested to have the business. No buyer will be interested to have the business. ஸோ என்ன ஃபேக்டர் அப்படின்னா இது என்ன ஃபேக்டர், கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ். அப்போ குட்வில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே செலவு அதிகமாகவும் அந்த கம்பெனியை வாங்கும்போது அப்போ எந்த பையரும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டான். சம்டைம்ஸ் குட்வில் ஆஃப் த ஃபார்ம்ஸ் புல் டவுன். அப்போ அந்த பிஸ்னஸை அது என்ன செய்யும் அப்படின்னா தள்ளி விட்டுரும். சரியா, புல் டவுன் இழுக்கத்தான் செய்யுமே தவிர தட் இஸ் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். அப்போ ஒரு தட் இஸ் அ பாயிண்ட்டு, இதுதான் அந்த பாயிண்ட்லோட இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு கம்பெனியோட பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதனோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தா அதனோட கேபிட்டல் வேல்யூ கம்மியாக இருக்கும். ஆனால் அதனோட ப்ராஃபிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும்போது குட்வில் வேல்யூ அதிகமாகிடும். அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கம்பெனி அதிக அமௌண்ட்டு கொடுத்தா பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய கேபிட்டல் வேல்யூ கம்மி, ஆனால் எதை தான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு, குட்விலாக்காக பேஸ் பண்ணும்போது அதை புல் பண்ணுறோம், அதை இழுக்கிறோமே தவிர அதனை தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் should be affected in valuation of goodwill. Then the next point, trend of profit. Value of goodwill may also be affected due to the fluctuation in the amount of profit. ஸோ குட்வில்லை வேல்யூ பண்ணும்போது என்ன ஃபேக்டர், என்ன பாயிண்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் த அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டில் சேஞ்சஸ் வரும்போது, ஃப்ளக்சுவேஷன் மீன்ஸ் சேஞ்சஸ். வேல்யூ ஆஃப் குட்வில் வேல்யூ பண்ணும்போது என்ன ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷன், தட் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் ரிட்டர்னில் சேஞ்சஸ் இருக்கிறது அப்படின்னா அதுவும் என்ன செய்யும் அப்படின்னா குட்வில்லை வேல்யூ பண்ணும்போது அது அஃபெக்ட் ஆகுது. If the trend of profit is always rising, no doubt value of goodwill will be high and vice versa. If the trend of profit is always rising, so ப்ராஃபிட்டோட ட்ரெண்ட் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா எந்த டவுட்டுமே வேண்டாம், ப்ராஃபிட்டோட ட்ரெண்ட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா குட்வில் வேல்யூம் ரைஸ் ஆகும், ஹை ஆகும். அதே வைஸ் வர்சா அப்படிங்கிறது அதற்கு எதிர்ப்புறமானது. தட் இஸ் எங்கே ப்ராஃபிட்டோட ட்ரெண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுதோ அங்கே குட்விலோட வேல்யூ என்ன செய்யும், டிக்ரீஸ் ஆகும். தட் இஸ் அப்போ ஒரு கம்பெனியோட குட்விலை வேல்யூ பண்ணும்போது ப்ராஃபிட் ட்ரெண்டிங்கும் என்ன செய்யும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ட்ரெண்டிங் ரேஷியோ ஃப்ளக்சுவேஷனை பேஸ் பண்ணியும் ரேட் ஆஃப் ரிட்டர்னை பேஸ் பண்ணி என்ன செய்யும் அப்படின்னா குட்வில் வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும். எந்த ஒரு கம்பெனியோட ட்ரெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஹை லெவலில் இருக்கோ அங்கே குட்விலும் ஹை லெவலில் இருக்கும். எங்கே ட்ரெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குதோ, டிக்ரீஸ் ஆகுதோ, லோ லெவலில் இருக்குதோ அங்கே குட்விலும் லோ லெவலில் இருக்கும். தட்ஸ் அ பாயிண்ட், தட்ஸ் அ ஃபேக்டர் should be affected in value of goodwill. The next, efficiency of management. மேனேஜ்மெண்ட்டோட எஃபிஷியன்சியும் என்ன செய்யும் அப்படின்னா குட்வில் வேல்யூவை அஃபெக்ட் பண்ணும். ஸோ how did you affect the valuation of goodwill? Efficient of management. The efficient management may also help to increase the value of goodwill
by increasing profits through proper planned production, distribution and services. Therefore, in order to ascertain the value of goodwill, it must be noted that such efficiency in management must not be supported. ஸோ ஒரு கம்பெனியோட எஃபிஷியன்ட்டும் என்ன செய்யும் அப்படின்னா குட்வில்லை வேல்யூ பண்ணும்போது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். மே ஆல்சோ ஹெல்ப் டு இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் குட்வில். எந்த ஒரு கம்பெனி எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குதோ, ஸோ அந்த கம்பெனியோட எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட குட்வில் என்ன செய்யும், ஹை லெவலில் இருக்கும். அதுவே மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லோ லெவலில் இருக்குது அப்படின்னா ஸோ கம்பெனியோட குட்வில்லும் ரெடியூஸ் ஆகும். தட் இஸ் குட்வில் பை இன்க்ரீஸிங் ப்ராஃபிட் த்ரூ ப்ராப்பர் பிளான்டு ப்ரொடக்ஷன். அப்போது எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிறந்த மேலாண்மை எதுக்கு அப்படின்னா, சிறந்த மேலாண்மை இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன செய்யும், குட்வில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிறந்த மேலாண்மைனா என்ன செய்வான், இன்க்ரீஸிங் ப்ராஃபிட் த்ரூ ப்ராப்பர் பிளான்டு ப்ரொடக்ஷன். அப்போ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதே ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருக்கும். ப்ரொடக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலே அங்கே கண்டிப்பாக என்ன செய்யும், ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், சேல்ஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் அதிகமாகும். ஸோ ப்ராஃபிட் அதிகமாகும் போது கம்பெனியோட நேம் இன்க்ரீஸ் ஆகும், குட்வில் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் அ ப்ராப்பர் பிளான்டு ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பிளான் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு போய் ப்ராடக்டை சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட்டோட கம்பெனியோட குட்வில் என்ன செய்யும், ஹை லெவலில் தான் இருக்கும். தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அப்போ எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் should be affected in goodwill of the firm. Therefore, in order to ascertain the value of goodwill, it must be noted that such efficiency in management must not be stopped. So, therefore, in order to ascertain the value of goodwill, அப்போ இந்த efficiency of management should be ascertain. அதுவும் தீர்மானிக்கிறது, குட்வில்லை தீர்மானிக்குது. It must be noted that such efficiency in management must not be stopped. ஸோ சில எஃபிஷியன்சியை மேனேஜ்மெண்ட்டோட எஃபிஷியன்சியை என்ன செய்ய முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது, அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் அ ரன்னிங் பிஸ்னஸ். அது கண்டிப்பாக என்ன செய்யும், குட்வில்லை அஃபெக்ட் பண்ணத்தான் செய்யும். தட் இஸ் அ ஃபேக்டர் ஃபார் efficiency of management should affected in goodwill valuation. Then the last factor, other factors. Seventh factor is other factors. மேலே சொன்ன 6 ஃபேக்டர் போக மீதி என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. Then condition of the money market. மணி மார்க்கெட்டோட கண்டிஷன், சரியா? ஸோ மார்க்கெட் கண்டிஷன், ஷேர் மார்க்கெட்டு, மணி மார்க்கெட்டு, அந்த கம்பெனியோட மணி மார்க்கெட் கண்டிஷன்ஸ், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் ஷுட் பி அஃபெக்டட் பை அவர் குட்வில் வேல்யூவேஷன். கண்டிப்பாக ஒரு மணி மார்க்கெட் பணச்சந்தை அது என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த கம்பெனியோட குட்வில் வேல்யூவேஷனை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். தட் இஸ் அ செகண்ட் ஃபேக்டர், பாசிபிலிட்டி ஆஃப் காம்படிஷன். தட் இஸ் மாடர்ன் வேர்ல்டு காம்படிஷன் இஸ் வெரி ஹை ஃபார் எனி அதர் பிஸ்னஸ். எந்த ஒரு பிஸ்னஸுக்கும் காம்படிஷன் ஹையாக இருக்கும். பாசிபிலிட்டி ஆஃப் காம்படிஷன். ஸோ நமக்கு அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது போட்டி இருக்கத்தான் செய்யும். பட் அந்த போட்டி நமக்கு பாசிபிலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா குட்வில்லை என்ன செய்யும், அதை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். நம்மளால் அது பாசிபிள் இல்லை அப்படின்னா நம்மளோட குட்வில் ரேட் டிக்ரீஸ் ஆகும். நமக்கு அது பாசிபிலிட்டி ஆஃப் காம்படிஷன் அப்படின்னா நம்மளோட குட்வில் என்ன செய்யும், ஹை லெவலில் போகும். தட் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் காம்படிஷன். தென் கவர்மெண்ட் பாலிசி. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஃபேக்டர் என்ன அப்படின்னா அதர் ஃபேக்டரில் கவர்மெண்ட் பாலிசி. ஸோ அரசாங்கம் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷனும் என்ன செய்யும் அப்படின்னா கம்பெனியோட குட்வில்லை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். It should be affected for the rules and regulations should be changes in business concern for particular business or particular government. கவர்மெண்ட் என்ன செய்கிறான் அப்படின்னா பிஸ்னஸுக்கு இதுதான் ரூல்ஸ், இதுதான் பாலிசி, இந்த பாலிசியை ஃபாலோ பண்ணணும் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி சில ஃபேக்டர்ஸை கொண்டு வரும்போது, பாலிசி ஃபேக்டரை கொண்டு வரும்போது அதுவும் என்ன செய்யும் அப்படின்னா கம்பெனியோட குட்வில்லை அஃபெக்ட் பண்ணும். அதர் ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் கண்டிஷன் ஆஃப் த மணி மார்க்கெட், தென் பாசிபிலிட்டி ஆஃப் காம்படிஷன், தென் கவர்மெண்ட் பாலிசி அண்ட் peace and security in the country. ஸோ கண்ட்ரியோட பீஸ், அமைதி அண்ட் செக்யூரிட்டி, அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பான சூழ்நிலைகள், இதுவும் என்ன செய்யும் அப்படின்னா கம்பெனியோட குட்வில்லை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஸோ திஸ் ஆர் ஆல் த அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். ஸோ வி ஹாவ் டிஸ்கஸ் அபவுட் the factors affecting the valuation of goodwill. The factors should be classified into 7 types. One is location factor. எந்த இடத்துல பிஸ்னஸ் நடக்குதோ அந்த இடத்த பேஸ் பண்ணியும் குட்வில் என்ன செய்யும், அஃபெக்ட் பண்ணும். தென் டைம் ஃபேக்டர். டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைமென்ஷன் அனதர் ஃபேக்டர். இட் இஸ் அனதர் ஃபேக்டர் ஃபார் லொக்கேஷன் ஃபேக்டர் தான். எந்த ஒரு கம்பெனி
ஓல்டு கம்பெனியை புதுசாக ஒரு கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணுறான் அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய நேம் என்ன செய்யும், இந்த புதுசாக இருக்கக்கூடிய கம்பெனிக்கு அந்த டைமில் கிடைக்கும். தட் இஸ் லொக்கேஷனை பேஸ் பண்ணியும் அது கிடைக்கும். தட் இஸ் அ டைம் ஃபேக்டர். த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வாட் இஸ் த டைப் ஆஃப் பிஸ்னஸ், என்னென்ன ரிஸ்க் இருக்குது அங்கே, அது மொனாபலிஸ்டிக் பிஸ்னஸாக, தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பேட்டன்ஸு, பதிப்புரிமை, காப்புரிமை, இதனோட இருக்கக்கூடிய பயன்கள், இதுவும் என்ன செய்யும் அப்படின்னா பெனிஃபிட்ஸும் குட்வில்லை அஃபெக்ட் பண்ணும். தென் ஈஸி ஆக்சஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், அந்த பிஸ்னஸில் மெட்டீரியல் ரா மெட்டீரியல் ஈஸியாக நமக்கு கிடைக்குதா, இந்த மாதிரி விஷயங்களும் என்ன செய்யும் அப்படின்னா குட்வில்லை அஃபெக்ட் பண்ணும். தென் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஸோ ஒரு கம்பெனி சின்ன கம்பெனி தான், ஆனால் அதனோட கேபிட்டல் கம்மியாக இருக்கும், பட் அதனோட ப்ராஃபிட் என்ன செய்யும் அப்படின்னா அதிக லெவலில் இருக்கும். அப்போ ப்ராஃபிட் அதிக லெவலில் இருந்தாலே அதனோட குட்வில்லும் அதிக லெவலில் இருக்கும், ஹை லெவலில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நம்ம குட்வில்லுக்கும் சேர்த்து தான் அமௌண்ட் கொடுக்கணும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதிகமாக தேவைப்படும். ஆனால் நிறைய பையர்ஸ் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா இந்த மாதிரி பிஸ்னஸை வாங்க மாட்டான். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வேல்யூ கம்மி. வேல்யூ மீன்ஸ் சொத்து பொறுப்புகள் கம்மியாக தான் இருக்கும். தட் இஸ் மீன்ஸ் கேபிட்டல் கம்மியாக இருக்குது, ஆனால் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ தட் இஸ் அனதர் ஒன் ஃபேக்டர் ஃபார் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். தென் ட்ரெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டு, ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் ட்ரெண்ட்டும் என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக குட்வில்லை அஃபெக்ட் பண்ணும். ஸோ எந்த ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் ட்ரெண்ட் வந்து ஹை லெவலில் இருக்கோ அந்த கம்பெனியோட குட்வில்லும் என்ன செய்யும், ஹை லெவலில் இருக்கும். அதே மாதிரி அதனோட ட்ரெண்டிங் ஆஃப் ப்ராஃபிட் லோ லெவலில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே குட்வில்லும் லோ லெவலில் போயிடும். ஸோ தட் இஸ் அனதர் ஒன் ஃபேக்டர் ஃபார் trending of profit should be affected in valuation of goodwill. Then efficiency of management ஓட efficiency should affect the goodwill. எந்த ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு எஃபிஷியன்சியாக இருக்குதோ, எஃபிஷியன்சி மீன்ஸ் ப்ராப்பர் பிளான்டு ப்ரொடக்ஷன், கரெக்டான டைமில் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சேல்ஸ் அதிகமாகும். சேல்ஸ் அதிகமாகும் போது ப்ராஃபிட் அதிகமாகும். ப்ராஃபிட் அதிகமாகும் போது என்ன செஞ்சிடும், கண்டிப்பாக நமக்கு குட்வில்லும் இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். தட் இஸ் efficiency of management, it's one of the factor for affecting the goodwill. Then the another factors of other factors, that is money market condition, possibility of competition, government policies, then peace and security in the country. These are all the factors affecting the value of goodwill. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் குட்வில்லை வேல்யூ பண்ணும்போது அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். These are 7 points. Then the continuation is next class. Thank you.